வெல்கம் டு பாவா கிரிக் தமிழ் சேனல். திஸ் இஸ் மீ எம்பிஏ மாஸ்டர். வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். என்னடா இவன் திடீரென்று எப்பயுமே பாவா தமிழ் சேனலோடாக தானே சொல்லுவான், இது என்ன புதுசா பாவா கிரிக் தமிழ்னு சொல்றான் என்பதாக நீங்க யோசிப்பீங்க. என்னென்னு சொன்னால், நான் பாவா தமிழ் என்று இருந்த என்னுடைய சேனலுடைய பேரை தான் நான் பாவா கிரிக் தமிழ்னு நான் மாத்திருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால், அதாவது பாவா தமிழ்னு சொல்லக்கூடிய சேனல் நான் அந்த பேரை வச்சதின் காரணமாக கிரிக்கெட் பிரியர்களுக்கு பாவா தமிழ் சேனலா, இதுல இவன் என்னடா போடுறான், இதுல என்ன தகவல்கள் வரும் என்பதாக அவங்க யோசிப்பாங்க. ஆனால் நான் அதற்காக வேண்டித்தான் நான் பேரை பாவா கிரிக் தமிழ்னு நான் மாத்தினேன். பேரை மாத்தியதன் காரணமாக, அதாவது சேனலுக்கு முன்னுக்களை நாங்க பேரை பார்க்கக்குள்ளே விளங்கிடும் இது கிரிக்கெட் தொகுப்புகள் தான், அதாவது கிரிக்கெட் செய்திகள் மாத்திரமே தான் இந்த பாவா கிரிக் தமிழ்னு சொல்லக்கூடிய இந்த சேனல்ல வரும் என்பதாக சப்ஸ்கிரைபர் அதே போல இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் இன்னுவார்கள் என்ற காரணத்துக்காக வேண்டிதான் நான் பாவா தமிழ்னு சொல்லக்கூடிய அந்த சேனலுடைய பேரை நான் பாவா கிரிக் தமிழ்னு சொல்லி போட்டு நான் மாத்தி இருக்கிறேன். இந்த காணொலியிலே உங்களுக்கு நான் தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் பாகிஸ்தான் அணிகளுக்கான மிக முக்கியமான போட்டி, இரண்டாவது டெஸ்ட் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இரண்டாவது டெஸ்ட் போட்டி இடம்பெற்றுக் கொண்டு முதலாவது நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாவா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படியே ஒரு தட்டுன்னு தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், பாகிஸ்தான் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கான இரண்டாவது டெஸ்ட் போட்டி சவுத் ஆப்பிரிக்காவில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இதிலே மிக முக்கியமான ஒரு வீரர், அதாவது பாகிஸ்தான் அணியினுடைய வீரர் ஒருவருக்கு உபாதை ஏற்பட்டு இருக்கின்றது. யாராப்பா அந்த வீரர் நீங்க கேட்பீங்க. அது வேற யாரும் இல்ல, சைம் அய்யூபுக்கு தான் உபாதை ஏற்பட்டு இருக்கின்றது. மிகச்சிறந்த ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர், குறிப்பாக T20 ஒரு நாள் டெஸ்ட் போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒரு நாள் T20 போட்டியில் கூட அவர் 98 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அருமையான துடுப்பாட்ட வீரர். அவருக்கு உபாதை ஏற்பட்டிருக்கின்றது. காலிலே அது முறிவல்ல, காலிலே நோவு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. வேகமாக பந்தை செல்லும் பொழுது மைதானத்தில் கால் குத்தி அவருக்கு கால் நோவு ஏற்பட்டிருக்கின்றது. இது எந்த அளவுக்கு அவருக்கு உபாதை ஏற்படுத்தும், அதே போல இதன் காரணமாக அவர் இந்த போட்டியில் இருந்து விலக போகின்றாரா என்ற ஒரு கேள்வி. இன்னும் தகவல்கள் வெளிவரவில்லை. வெளிவந்தால் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தருகின்றேன். அதே போல இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், முதல்ல துடுப்படுத்தாடியது சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் பெற்றுக்கொண்டார்கள். அது முதல் நாள் ஆட்ட நேரம் முடியும் போது சவுத் ஆப்பிரிக்கா அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 316 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்து 80 ஓவர்கள் சரியாக நிறைவுக்கு வந்த நிலையிலே, குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், சவுத் ஆப்பிரிக்கா அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருக்கின்றார் அணியினுடைய தலைவர் பவுமா. அதாவது ஒரு நாள் போட்டி இருந்தாலும், T20 ஒரு நாள் போட்டியில் சொதப்பினாலும், அதே போல டெஸ்ட் போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். இலங்கை அணியினுடைய தொடரில் இருந்து அற்புதமான முறையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். அதாவது இந்த போட்டியில் கூட சதத்தினையும் கடந்திருந்தார். இலங்கை அணி டெஸ்ட் போட்டியிலே அரை சதங்களை கடந்திருந்தார் 2 டெஸ்ட் போட்டிகளிலும். அதே போல இந்த போட்டியில் கூட மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி பவுமா 106 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 179 பந்துகளுக்கு 9 ஓட்டம் 2 6 ஓட்டம் அடங்கலாக ஸ்ட்ரைக் ரேட் 59.2 இருந்தது. அதே போல ஸ்டூபிட் 0 ஆட்டம் இருந்து வெளியேறியிருந்தார். அதே போல முல்டர் 5 ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்து வெளியேறியிருந்தார். மார்க்கம் 17 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 40 பந்துகளுக்கு 3-4 ஓட்டம் அடங்கலாக ரியான் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். அவர் தான் தற்பொழுது, அதாவது முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவின் போது அவர் ஆடுகளத்தில் ஏறியிருந்தார். அவர் பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 176 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். இது அவருடைய டெஸ்ட் கெரியரிலே மிகப்பெரிய ஒரு, அதாவது அதிகூடிய ஓட்டங்களில் ஒன்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது வரைக்கும் முதல் நாள் முடிவின் போது அவர் துடுப்படுத்தாடி இருந்தார். 176 ஓட்டங்களை பெற்று 232 பந்துகளுக்கு 21 ஓட்டம், ஒரே ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக ஸ்ட்ரைக் ரேட் 75.9 இருக்கின்றது. அதே போல அவருடைய இணைந்து டேவிட் தற்பொழுது துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். இவர் 4 ஓட்டத்தை பெற்று மைதானத்தில் இருக்கின்றார்கள். முதல் நாள் ஆட்ட நேர முடிவின் போது சவுத் ஆப்பிரிக்கா அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 316 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்து 80 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பாகிஸ்தானுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், முகமது அப்பாஸ் 16 ஓவர் பந்துவீசி 51 ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போல கம்ரான் ஷஹ்சாத் 15 ஓவர்கள் பந்து வீசி 69 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போல சல்மான் அக்ஹா 18 ஓவர்கள் பந்து வீசி 55 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். இன்றைய நாள் இந்த போட்டியினுடைய இரண்டாவது நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டி எப்படி அமைய போகின்றது என்பதாக. அதே போல இன்றைய நாள் கூட இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கான கவாஸ்கர் கிண்ண போட்டி தொடருடைய இறுதிப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே, அந்த இறுதிப் போட்டியில் இன்றைய நாள் தான் இந்த போட்டியை யார் வெற்றியடைய போகின்றார்கள் என்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 2 போட்டிகளும் சுவாரஸ்யமான போட்டி. அது மாத்திரமல்லாமல் இந்த கவாஸ்கர் கிண்ண போட்டியினுடைய இறுதிப் போட்டி, இந்த போட்டி கூட ஒரு சுவாரஸ்யமான போட்டி.
பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்கள் இந்த இந்த போட்டியினுடைய இரண்டாவது நாள் நேர முடிவின் போது உங்களுக்கு உடனுக்குடன் ஸ்கோர் விவரங்களை தர நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான கால்டியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே யாசிர். வணக்கம் நேர்களே.